ஹலோ வியூவர்ஸ். அது பிப்ரவரி 14, 2003 மத்திய பிரதேசத்துல தருண் ஜினராஜ்ங்கிறவர் அவரோட மனைவி ஷாஜினோட வாழ்ந்து வர்றாரு. தருண் மற்றும் ஷாஜினி இவங்க 2 பேரும் புதுமண தம்பதிகள். அதாவது இவங்களுக்கு 2002 நவம்பர் 15 திருமணம் ஆகியிருக்கு. ஷாஜினி ஒரு பிரைவேட் பேங்க்ல கேஷியராகவும், தருண் ஸ்கூல்ல பிடி மாஸ்டராகவும் ஒர்க் பண்றாரு. இவங்க 2 பேரும் வேலைக்கு போறதுனால இவங்களோட வருமானத்தை வச்சு குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. அடுத்த 3 மாசத்துல பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டேக்கு புது மனைவிக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி தரலாம்னு ஆசைப்பட்ட தருண் தன் மனைவியை வீட்டுல இருக்க சொல்லிட்டு காலையில 7:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காரு. அப்படி வீட்டுல இருந்து கிளம்பும் போது சிலர் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க புது மாப்பிள்ளையை விசாரிச்சிருக்காங்க. சிலர்கிட்ட இவர் வாட்டடாவும் போய் பேசியிருக்காரு. இவங்க கிட்ட பேசிட்டு கடைக்கு போன தருண் அவர் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி சர்ப்ரைஸ் பண்றதுக்காகவும் கேக்கும் வாங்கின்னு அப்படியே பக்கத்து ஊர்ல இருக்கிற தன் தம்பி குமார் வீட்டுக்கும் போயிட்டு அவரை இன்வைட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறாரு. அப்படி அங்க போய் பார்த்தப்போ வீட்டோட கதவு ஆல்ரெடி ஓப்பன்ல இருந்திருக்கு. சரி, ரிலேட்டிவ் யாராச்சும் வந்திருப்பாங்கன்னு உள்ள போய் பார்த்த தருணுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு காட்சி பார்க்குறாரு. நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். அப்படி உள்ள போய் பார்த்தப்போ வீட்டுல இருந்த பீரோ உடஞ்ச நிலையில அதுல இருந்த சில துணிமணிகள் கலைஞ்சு போயிருந்தது. அது போக அதுல இருந்த பணம் மற்றும் நகைகள் காணாமல் போயிருக்கு. சரி, மனைவிக்கு என்னாச்சுன்னு பெட்ரூம் போய் பார்த்த தருண் அங்க ஷாஜினோட கழுத்து துப்பட்டாவால் நெரிக்கப்பட்டு இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. இதை பார்த்த தருண் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. அவரோட அலறல் சத்தம் கிட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்து பாக்குறாங்க. அவங்களும் பதட்டத்துல என்ன பண்றது தெரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்தது பத்தி சொல்றாங்க. அடுத்த சில மணி நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பாடியை அட்டாப்சிக்காக ஹாஸ்பிட்டல் அனுப்புறாங்க. அப்படி அட்டாப்சி பண்ணதுல ஷாஜினோட கழுத்து துப்பட்டா போன்ற துணியால நெரிக்கப்பட்டு அதனால மூச்சு திணறி இறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அதே போல போலீஸ் அலங்கோலமா இருந்த வீட்டையும் கவனிக்கிறாங்க. அங்க ஏதாச்சும் க்ளூ இல்லை எவிடன்ஸ் கிடைக்கிறாங்கன்னு செக் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க எந்த ஒரு க்ளூவும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அலங்கோலமா இருந்த வீட்டை பார்த்த போலீஸ் கொலைக்கான மோட்டிவ் நகை பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக நடந்திருக்கலாம்ன்ற ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே கிரைம் நடந்தப்போ யாரெல்லாம் இருந்தாங்க, யார் ஃபர்ஸ்ட் விக்டிமை பார்த்தது, அக்கம் பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் போலீஸ் என்கொயரி பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த கேஸ்லயும் கொலையை முதல்ல பார்த்த தருண் ஜினராஜ் கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில சம்பவம் நடந்தப்போ தருண் ஸ்பாட்ல இல்ல. அதே சமயம் அவர் கடைக்கு போயிட்டு அவரோட தம்பி குமார் வீட்டுக்கு போனதும் தெரிய வருது. இப்படியா போலீஸ்க்கு இந்த கேஸை பத்தின எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம திணறிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட சந்தேகம் முழுக்க தருண் மேல மட்டுமே இருந்திருக்கு. இதனால 2 நாள் கழிச்சு மறுபடியும் தருணை என்கொயரி பண்ண கால் பண்ணா நம்ம சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, வீட்டுல இருப்பாருன்னு வீட்டுக்கு போன போலீஸ் அந்த வீடு பூட்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்ப போலீஸ்க்கு சந்தேகம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால தருணை கண்டுபிடிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துறாங்க. பக்கத்து ஊர்ல இருந்த அவர் பேரண்ட்ஸ் மற்றும் சொந்தக்காரங்க அவர் தம்பி குமார்னு எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் போது தருணை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்காம போகுது. இதுக்கிடையில போலீஸ்க்கு புது புது கம்ப்ளைண்ட் வரவே இதனால தருணை தேடுற போலீஸ் இந்த கேஸ கிடப்புல போடுறாங்க. இப்படியா பல நாட்கள் ஓடுது. நாட்கள் வருஷங்களா ஓடுது. அதுவும் 1 இல்ல 2 இல்ல 15 வருஷங்களா போயிட்டு இருக்கு. அப்பதான் 2015 நியூ டிசிபியா மிஸ்டர் தீபன் மத்திய பிரதேஷ் கிரைம் பிரான்ச்ல சார்ஜ் எடுத்துக்கிறாரு. இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் பெண்ணில் இருக்கிற எல்லா கேஸையும் எடுத்து பாக்குறப்பதான் ஷாஜினி டெத்துல அவர் கணவர் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காருன்றதை கவனிக்கிறாரு. இப்போ புதுசா வந்த டிசிபி அந்த கேஸ் ஃபைல தூசி தட்டி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் தருண் சம்பந்தப்பட்ட எல்லா சொந்தக்காரங்க மற்றும் அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லார்கிட்டையும் தருணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே போல பக்கத்து ஊர்ல இருந்த தருணோட பேரண்ட்ஸ் இதுல 2009 தருணோட அப்பா இறந்து போயிருக்காரு. இப்போ அவரோட அம்மா அண்ணம்மா மட்டும் தனியா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட விசாரிக்கும் போது மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தருண் காணாம போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதை கவனிச்ச போலீஸ் இவங்க பேச்சுல உண்மை இல்லைன்றத நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருக்கூடாதுன்னு ஃபார்மாலிட்டிஸ் என்கொயரிலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. ஆனா அவங்களோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல பர்டிகுலரா 2 நம்பர்ல இருந்து மட்டும் அடிக்கடிக்கு கால் வரத நோட் பண்றாங்க. அந்த 2 நம்பர்ல ஒன்னு நிஷா, இன்னொன்னு பிரவீன் பட்லி என்றவரோடது. அது பெங்களூர் லொகேஷன்ல இருக்கிற மொபைல் டவர்ல இருந்து வந்திருக்கணும். ஆனா அகமதாபாத் அட்ரஸ்ல இருக்கிற ஐடி ப்ரூஃப்ல சிம் வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ பெங்களூர் பண்ண போலீஸ் டீம் நிஷாவோட மொபைல் நம்பர் கொடுத்த ஐடி ப்ரூஃப் அட்ரஸ்க்கு போறாங்க. அங்க நிஷா கிட்ட அவர் கணவரை பத்தி விசாரிச்சுட்டு அவர் ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கு போயிட்டு ரிசப்ஷன்ல பிரவீன் பட்லி பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும்னு வர சொல்லியிருக்காங்க போலீஸ். மஃப்டில இருந்த போலீஸ் பிரவீன் கிட்ட இன்ட்ரோ பண்ணிக்கிறதுக்காக ஹாய்னு சொல்லிக்கிட்டே கை கொடுத்துருக்காங்க.
பதிலுக்கு பிரவீனும் ஹாய்னு கை கொடுத்துக்கிட்டு நீங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ், நான் டிசிபி தீபன், நீங்க தான் தருண் சின்னராஜ்ங்கிறது எங்களுக்கு தெரியும், அங்க அகமதாபாத் போலாம்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாம பிரவீன் பட்லரை அரெஸ்ட் பண்றாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா பிரவீனுக்கு வந்திருக்கிறது போலீஸ்னு தெரிஞ்சதுமே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டிருக்கு. ஏன்னா பிரவீன் பட்லர் என்ற பேர்ல இருந்தது 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஷாஜினியோட கணவர் தருண் சின்னராஜ். போலீஸ் தருணை ஆபீஸ்ல பார்த்ததுமே இவன் தான் தேடப்பட்டு வந்த அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அது போக தருண் ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அவர் ஒரு பிடி மாஸ்டர் அண்ட் பேஸ்கெட் பால் பிளேயர். அப்படி ஒரு தடவை விளையாட போகும்போது அவர் கையில இருந்த விரல் பலத்து அடிபட்டிருக்கு. இதனால அந்த விரல் சரியா மடக்க முடியாம இருக்குன்றதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா போலீஸ் அக்டோபர் 25, 2018 கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி அகமதாபாத்ல வச்சு என்கொயரி பண்றாங்க. அதுல தருண் எப்படி பிரவீன் பட்லர் என்ற பேர்ல சுத்திட்டு வந்தான், எதுக்காக ஷாஜினை கொலை பண்ணான்ற கேள்விக்கு அவன் கன்ஃபர்ஸ் பண்ணது இதுதான். தருண் பேஸ்கெட் பால் பிளேயர்ன்றதுனால பல ஊருக்கு விளையாட போகும்போது ஒரு நாள் அனிதான்ற பொண்ணை மீட் பண்றோம். அங்க நட்பா பேச ஆரம்பிச்ச இவங்க காலப்போக்கில் காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியா 4 வருஷமா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுக்கு தெரியப்படுத்தி பேரண்ட்ஸ் சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கலாம்னு வீட்டுல சொல்லியிருக்காங்க. ஆனா தருணோட பேரண்ட்ஸ்க்கு சில காரணங்களால இந்த லவ் மேரேஜ்ல விருப்பம் இல்லாம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால தருணுக்கு அவசரமா ஷாஜினிங்கிற பெண்ணை நவம்பர் 15, 2002 கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆரம்பத்துல மனைவி கிட்ட நல்லபடியா வாழ்ந்த தருண் இதுக்கு முன்னாடி அனிதான்ற பெண்ணை காதலிச்சதையும் நான் அவங்க கூட தான் வாழ ஆசைப்படுறேன், ஸோ நாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கோம். இதுக்கு ஷாஜினி அக்செப்ட் பண்ணாம லைஃப் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃபியூச்சர் எல்லாம் சரியாகும்னு சொல்லி சம்மதப்படுத்திருக்காங்க. ஆனா ஷாஜினியோட பேச்சை காது கொடுத்து கேட்காத தருண் எப்பவும் போல முன்னாள் காதலியான அனிதா கிட்ட கான்டாக்ட்லயே இருந்திருக்கான். அடுத்த சில நாள்ல ஷாஜினியோட வாழ பிடிக்காத தருண் அப்பதான் அவனோட கொடூர புத்தி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குது. அது ஷாஜின் உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் நினைச்ச வாழ்க்கை வாழ முடியாதுன்னு ஷாஜினி கொலை பண்ணலான்னு முடிவு பண்றான். அதுக்கு முன்னாடி ஷாஜின் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் அவனோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கான். அதே போல ஷாஜினோட பணத்துல ஒரு புது கார் வாங்கி அவன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கான். இது போக ஷாஜினிக்கு வரதட்சணை கொடுத்த 60,000 நகையும் வாங்கி சேஃபா வச்சிருந்திருக்கான். ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சம்பவத்தன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 14, 2003 அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பின தருண் யாருக்கும் தெரியாம வீட்டோட பின்பக்க வாசல் வழியா வீட்டுக்குள்ள போயிருக்கான். வீட்டுல தனியா இருந்த ஷாஜினி அவங்களுக்கு தெரியாம அவங்களோட துப்பட்டாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு எப்பவும் போல வந்த வழியா பின்வாசல் வழியா போயிருக்கான். அடுத்து பீரோ ஓபன் பண்ணி அங்க இருந்த துணிமணிகளை களைச்சி விட்டுட்டு அதுல இருந்த நகை பணத்தை எடுத்து வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அங்கிருந்து முன்னாள் காதலியான அனிதாவுக்கு கால் பண்ணி உனக்காக வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா தன் மனைவியை கொன்னதையும் நிறைய பணம் நகை வச்சிருக்கிறதையும் சொல்லியிருக்கான். இதை கேட்ட அனிதா, நீ இவ்வளவு பெரிய கொலைக்காரனா, உன்ன மாதிரி மனுஷங்கிட்ட என்னால வாழ முடியாதுன்னு கால் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவன் யாருக்காக இவ்வளவு பெரிய கொடூர வேலை பார்த்தானோ அவங்களே இவனை விட்டுட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் கேஸ்ல இருந்து தப்பிக்க நினைச்ச தருண் அன்னைக்கு அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் சந்தேகமா இருக்கக்கூடாதுன்னு நல்ல மாதிரி பேசி நினைச்சிருக்கான். இந்த கொலை திருட்டுக்காக தான் நடந்ததுன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக பீரோல இருந்த சில பொருட்களை கலைச்சு விட்டு இருக்கான். இப்படியா நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி போலீஸ்க்கு கிரைம் நடந்ததை பத்தி தெரிய வருது. கொஞ்ச நாள்ல போலீஸோட சந்தேக பார்வை இவன் பக்கம் திரும்புன்னு தெரிஞ்சுக்கிட்ட தருண் ஆல்ரெடி ஷாஜினி கிட்ட இருந்து எடுத்த பண நகையோட அங்கிருந்து தலைமறைவாகி பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு வர அவனோட காலேஜ் மேட் பிரவீன் பட்லர் கிட்ட எனக்கு பண கஷ்டம் இருக்கிறதாகவும் ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ரூம்ல ஷேர் பண்ணிக்குவான்னு கேட்டிருக்கான். ரெண்டு பேரும் ஹெல்ப் கேட்கறான்னு நினைச்ச பிரவீன் பட்லர் ரூம் ஷேரிங்ல அலோவ் பண்ணியிருக்காரு. இப்படியா சில நாட்கள் போயிட்டு இருக்கும்போது பிரவீனுக்கு தெரியாமலே அவர் கவர்மெண்ட் ஐடி திருடி பிரவீன் பேர்ல போலியான ஐடி கிரியேட் பண்ணியிருக்கான். அப்படி கிரியேட் பண்ண ஐடியை வச்சு பெங்களூர்ல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலையிலையும் சேர்ந்திருக்கான். இதையும் தாண்டி பிரவீன் பட்லர் என்ற பேர்ல எடுத்த போலி பாஸ்போர்ட் வச்சு 2 தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான்றதும் விசாரணையில் தெரிய வருது. அதே போல அவன் ஒர்க் பண்ற கம்பெனில நிஷான்ற பெண்ணுகிட்ட எனக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, வளர்ப்பு அம்மாவான அண்ணம்மா மட்டும்தான் இருக்காங்க, அதுவும் அகமதாபாத்ல இருக்காங்கன்னு சொல்லி இவங்க கிட்டையும் போய் சொல்லி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகுதான் இவங்க 2 பேரும் அண்ணம்மா கிட்ட அடிக்கடிக்கு மொபைல்ல பேசியிருந்திருக்காங்க. இப்படியா 3-4 வருஷம் போனதுக்கு அப்புறம் தருண் பண்ண கொடூர கொலையை பத்தி பயம் இல்லாம பிரவீன் பட்லர் என்ற பேர்ல சுதந்திரமா சுத்திட்டு இருந்திருக்கான். அப்பதான் போலீஸ் அண்ணமோட நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல 15 வருஷம் கழிச்சு தருண் மாற்றான். இதை கனவுல கூட எதிர்பார்க்காத தருண் இப்ப போலீஸ் கஸ்டடியில கம்பி எண்ணிட்டு இருக்கிறான். இதை கேள்விப்பட்ட வயசான ஷாஜினியோட பேரண்ட்ஸ்
தன் மகன் கொல்லப்பட்டதுக்கு தருண் கடைசி வரைக்கும் தண்டனை அனுபவிக்காம போயிடணும்னு நினைச்ச இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல தருண் செஞ்ச கொடூர கொலை ஆள்மாறாட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே போல தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்ச தீரணும்னு இந்த கேஸை ஸ்மார்ட்டா இன்வெஸ்டிகேட் பண்ண டிசிபி தீபனை பத்தி உங்களோட கருத்து என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சேலஞ்சான கிரைம் கேஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.